முனைவர் ரவிக்குமார்ட்ட கேட்டு வந்தார். அம்பேத்கர் சொன்ன அல்லது அவருடைய கருத்துக்களுக்கு மாறான ஏதாவது விஷயங்கள் இருக்கிறதா, அந்த ஸ்பிரிட்ல இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்களா, காங்கிரஸ் கட்சி அதுக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிற விமர்சனத்தை பிரதமர் உள்ளிட்டவர்கள் முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு ரவிக்குமார்? அவர் பழைய வரலாறுகளையும் சேர்த்து சொல்றாங்க, என்னென்ன நேரங்களில் எப்படியெல்லாம் இருந்தது, குறிப்பா இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு அல்லது இஸ்லாமியர்களுக்கான விஷயங்கள்ல காங்கிரஸ் 90கள்ல இருந்து என்ன செஞ்சதுன்னு ஒரு பட்டியலையும் அவர் கொடுக்கிறார். இல்லை, அதான் இந்த தலைப்பு பரப்புரையா பதிலடியாங்கிறது இது ரெண்டுமே இல்லை. இது ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் எக்ஸசைஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா மூத்த பத்திரிகையாளர் சேகர் குப்தா வெளிப்படையாக சொன்னார், பிஜேபியோடைய கேம்பெயின் இப்போ பேக்ஃபயர் ஆகிடுச்சு, அவங்க இப்போ காங்கிரஸ் செட் பண்ண அஜெண்டாவுக்கு இவங்க ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் அதுக்கப்புறம் தான் இந்த டேமேஜ் கண்ட்ரோல் எக்ஸசைஸ் ஆரம்பிக்குது. ஸோ அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் நான் இந்த பேட்டியவே பார்க்குறேன். அந்த பேட்டியில் அவர் சொன்னது என்ன சொல்லியிருக்காருங்கிற ஸ்னிப்பெட் தான் இப்போ நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. ஏன்னா முழு பேட்டி 9 மணிக்கு தான் நீங்கள் போட போகிறீங்க. அதுக்கு முன்னே அதில் சொல்லியிருக்கிற அம்சங்கள் புதிதாக இவர் கடந்த ஒரு 10 நாட்களாக தன்னுடைய தேர்தல் பரப்புரையில் சொல்லி வருகிற உண்மைக்கு மாறான செய்திகள், இது ஸ்க்ரால் தளத்தில் அது என்னென்ன செய்திகளை அவர் சொல்லியிருக்கார், அது எல்லாம் எப்படி உண்மை அல்ல பச்சை பொய் என்பதை இன்றைக்கி அம்பலப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, காங்கிரஸ் தலைவர்களும் இந்த மேனிஃபெஸ்டோவில் என்னென்ன இருக்குது, இவர் எப்படி அதை இன்டர்பிரட் பண்ண முயற்சிக்கிறாங்கங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதில் குறிப்பாக அவர் சொல்கிற விளக்கம், நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் சொல்லுகிற செய்திகள்லாம் பாஜகவுக்கு தான் அதிகமாக பொருந்தும் போல தெரியுது. உதாரணத்துக்கு இன்றைக்கு இடஒதுக்கீடை எடுத்து முஸ்லீம்களுக்கு கொடுக்க போகிறாங்க, எஸ்சி எஸ்டி ஓபிசியோட இடஒதுக்கீடை எடுத்து முஸ்லீம் கொடுக்க போகிறாங்கன்னு. எஸ்சி எஸ்டி ஓபிசி இடஒதுக்கீட்டை ஒழிச்சு கட்டுவது தான் இடபிள்யூசி என்கிற பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு. அதை கொண்டு வந்தது பாரதிய ஜனதா கட்சி. அந்த மட்டும் இல்லை, இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்பு வருவதற்கு முன்னால் 2020 என்ன பொதுத்துறை வங்கிகளில் 1470 ப்ரொஃபஷனல் ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கான ஒரு பதவி அமர்த்தம் பண்ணுவதற்கான அறிவிப்பு இருந்தது. என்ன பண்ணாங்கன்னா அந்த அறிவிப்பில் அன்றைக்கு 15% எஸ்சி இதில் இருக்குது, யூனியன் கவர்மெண்ட் கோட்டாவில் எஸ்சிக்கு இருக்கான ரிசர்வேஷன் 15%. ஆனால் அந்த அறிவிப்பில் எஸ்சியோட ரிசர்வேஷனை 13ஆக குறைத்தார்கள், எஸ்டிக்கு இருக்கிற 7.5% ரிசர்வேஷனை 6% குறைத்தார்கள், 27% ஓபிசி ரிசர்வேஷனை 21% குறைத்து அந்த 9% ஏற்கனவே 49% மிச்சம் இருக்கிற 5.5% சேர்த்து இடபிள்யூசிக்கு சேர்த்து அறிவிப்பு வெளியிடப்பட்டது. யார்? பொதுத்துறை வங்கிகளுக்கான அறிவிப்பு அன்றைக்கு வெளியிடப்பட்டது. நாங்கள் எல்லாரும் போராட்டம் பண்ணி கோர்ட்டுக்கு அதற்கு பிறகுதான் அது தடுத்து நிறுத்தப்பட்டது. எனவே எஸ்சி எஸ்டி ஓபிசி ரிசர்வேஷன்லேருந்து எடுத்து இன்னைக்கு ஆதிக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் பங்கு விட முயற்சி பண்ணியது இன்றைக்கு இடபிள்யூசி ரிசர்வேஷன் மூலமாக இந்த இடஒதுக்கீடு என்பதனுடைய அடித்தளத்தையே உடைச்சி சுக்குநூறாக்கி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. ஏன்னா இவங்க வந்தால் இடஒதுக்கீட்டையே ஒழித்து கட்டி விடுவார்கள் என்ற அச்சம் இன்னைக்கு இருக்கு. ஏன்னா யூனியன் கவர்மெண்ட் இடஒதுக்கீடு கொடுப்பதை நாங்கள் எதிர்க்கவில்லை, ஆர்எஸ்எஸ் அமைப்புல இருந்தே சொல்றாங்க. இன்னைக்கு அத எப்படி பாக்குறீங்க? இன்னொரு கேள்வி அவர் வைக்கிறார், பிரதமர் என்ன வைக்கிறார்? ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு இதை சொல்லி இதை நான் சொல்லிடுறேன். இன்றைக்கு திரு மோகன் பாகவத் அவர்கள் சொல்லியிருக்காரு, நாங்கள் இடஒதுக்கீட்டு ஆர்எஸ்எஸ் எதுக்கவில்லைன்னு. இன்னைக்கு வந்திருக்குங்க, நாங்கள் ஆதாரம் 4 தலைவர்கள் எப்படி இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இடஒதுக்கீடு ஏன் அமித் மாளவியா பேசியிருக்காரு. அவர் ட்வீட்டெல்லாம் இன்னைக்கு அவரே போய் டெலீட் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்கு டெலீட் பண்றீங்க? நீங்க இடஒதுக்கீடு எவ்வளவு நாளைக்கு இது தேவையில்லை என்று சொன்னவர்கள், ஓபிசிக்கு ரிசர்வேஷனுக்கு கூடாது என்று சொல்லி ட்வீட் பண்ணியிருக்காரு அமித் மாளவியா. ஆர்எஸ்எஸ் தலைவர்களை ஏன் நம்முடைய மோகன் பாகவத் அவர்களே இந்த ரிசர்வேஷன் பாலிசியை நம்ம ரீகன்சிடர் பண்ணணும்னு சொல்லி ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லியிருக்காரு, பேசியிருக்காரு. நீங்க போய் சாதாரணமாக கூகுள் பண்ணிங்கன்னா அது எல்லாத்தையும் எடுக்கலாம். இன்றைக்கு எல்லா இணையதளங்கள்லையும் அவங்க பேசின அது ஆதாரங்களோடு சொல்லப்படுது. இன்னைக்கு அவங்க என்ன பண்ண, அதுக்காக தான் இதை டேமேஜ் கண்ட்ரோல்னு சொல்றேன். ஏன்னா இவங்களுக்கு இன்னைக்கு போய் புலிவால பிடிச்ச கதையா இன்னைக்கு ஆயிடுச்சு. அவங்க என்ன பண்றாங்க, பதறாங்க. இன்னைக்கு நம்முடைய கொள்கைகள்லாம் இன்னைக்கு வெளிப்படையாக தெரிய வருகிறது.
400 சீட்டுக்கு மேல நாங்க வெற்றி பெற விரும்புவது எதுக்காகன்னா கான்ஸ்டிடியூஷனை மாத்துறதுக்குன்னு யார் பேசுறது? பாஜக எம்பி, கர்நாடகாவை சேர்ந்த எம்பி தானே பேசினாரு. அவர் என்ன கட்சியில நீக்கிட்டீங்களா? நீங்க விளக்கம் தான் கேட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் இதுதான் உங்களுடைய நோக்கம், அதுக்காக தான் 400 சீட்டுங்கிற டார்கெட்டை நீங்க பிக் பண்ணிருக்கீங்க. எதிர்க்கட்சிகள் குறிப்பா இந்தியா கூட்டணியில இருந்து வைக்கக்கூடிய விமர்சனங்கள், கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில் கொடுத்தா அது நீங்க பதற்றம்னு பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அது உங்களுக்கான ஃபிட்டிங் ரிப்ளை அப்படிங்கறத கொடுக்கறாருன்னா அது பதற்றம் நீங்க எப்படி டிஸ்கிரைப் பண்றீங்கன்னு கேக்குறாரு. இல்ல அவர் பதில் சொல்லலையே. அவர் என்னன்னா இன்னைக்கு உண்மைக்கு மாறான, அதாவதுங்க எந்தவித தயக்கமும் இல்லாமல் பொய்களை பேசுவது ஒரு பிரதமருக்கு அழகா? இன்னைக்கு அதை நீங்க வெளிப்படுத்தணும். நீங்க மேனிஃபெஸ்டோவில் இது இருக்குங்கிறீங்க, முஸ்லீம் லீக் அறிக்கை, நீங்க ஏன் முஸ்லீம் லீக்கே இன்னும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க? இதே வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் கான்ஸ்டிடியூஷனை ரிவ்யூ பண்றதுக்கு வெங்கடாச்சல கமிட்டி போட்டப்பட்டது. அன்னைக்கு KR நாராயணன் குடியரசுத் தலைவராக இருந்தவர் ஓப்பனா பேசினார், நீங்க பாகிஸ்தானை பின்பற்ற முயற்சிக்கிறீர்கள், நீங்க அதிபராட்சி முறையை கொண்டு வர பார்க்குறீங்க, எதுக்காக நீங்க இங்க இருக்கிற சிஸ்டத்தை ஜனநாயக முறையை விட்டுவிட்டு ஏன் நீங்க பாகிஸ்தானை எதிரின்னு சொல்லிட்டு ஏன் பாகிஸ்தானை பின்பற்ற பார்க்கிறீர்கள் என்று ஓப்பனாக பேசினார். அதுக்கப்புறம் தான் நீங்க கம்முன்னு அடங்குனாங்க. அன்னைக்கு யாரும் பாகிஸ்தானை பின்பற்றுவது, முஸ்லீம் லீக்கை பின்பற்றுவது, முஸ்லீம் லீக்குடைய பிளவுவாத அரசியலை யார் பின்பற்றுகிறார்கள் என்று பார்த்தா இன்னைக்கு தெளிவா இருக்குது. இவங்க தான் அதை பின்பற்றுறாங்க. இவங்களுடைய பிரச்சனைகள் இன்னைக்கு வெளிவருவதனால இன்னைக்கு பதறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே, நான் அவர் தான் பேச போறேன். ஸ்ரீராம், ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு, வேற மற்றபடி இதுல பதிலடிலாம் பார்க்கறதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறாரு திரு ரவிக்குமார். இது ஒரு அருமையான பதிலடி தான். இதுக்கு மேல எப்படி விளக்கங்கள் கேட்க முடியும்? அதுவும் பிரதமர் மட்டும்தான் பல கஷ்டமான கேள்விகள்லாம் கேட்பாங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா ஊடகத்தையும் சொல்கிறேன். ஸோ ஒரு கேள்விக்கும் அவர் கரெக்டாக, அவர் என்ன நியாயமாக உண்மையாக பதிலடி சொல்கிறாரு. ஏன் அப்போ ஆர்கே சொல்லுவார் என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னு. ஏன்னா இதில் நான் கரெக்ட் சொல்ல முடியாது. டெஃபினட்டாக அது மக்களும் பார்க்குறாங்க, அவரை எப்படி கேள்வி கேட்குறாங்க, மிச்சவங்க எல்லாம் எப்படி கேள்வி கேட்குறாங்கன்னு. ஸோ அதனால இப்போ இவங்கெல்லாம் எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க இல்லைங்களா, பிரதமர் வந்த உடனே எலெக்ஷன் இருக்காது, பிரதமர் வந்தார்னா ரேஷன் கடை மூடிடும், பிரதமர் வந்தார்னா கான்ஸ்டியூஷனே இருக்காது. அப்போ அதெல்லாம் எந்த மாதிரி எடுத்துக்கலாம்? அதெல்லாம் இவங்களுடைய யூகத்தில் பேசுறதெல்லாம் மட்டும் மக்கள் ஏற்றுக்கணும். உண்மையை பிரதமர் சொன்னா அவர் டேமேஜ் கண்ட்ரோல்னு நினைச்சா அவங்களுடைய ஒப்பீனியனுங்க. மக்கள் நிச்சயமாக அப்படி அதை பார்க்கவே இல்லை. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வந்தபோது அதை சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் மூலமா தான் வந்தது. அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிறவர்கள் அதை மதிக்கணும். அதற்கு சப்போர்ட் பண்ணது அந்த காங்கிரஸும் இந்த இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளும் வெளியில வரணும். பேசினாங்களே அரசியலமைப்பு சட்டத்தை மாத்துவோன்னு, அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு கேக்குறாங்க. நீங்க யார் எல்லா கட்சியிலும் எல்லாரும் தான் பேசுவாங்க. ஏன் திமுக உயிரோடு இருக்கிறவரை அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற விட மாட்டேன் பிரதமர் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கு நேர்மாறா பேசக்கூடிய ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர், அவங்க மேல என்ன நடவடிக்கைன்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. யார் பிரதமர் சொன்னாரான்னு பாருங்க. ஹூ இஸ் தி டிசிஷன் மேக்கர்? வேட்பாளர் டிசிஷன் மேக்கரா? இப்ப காங்கிரஸ் கட்சியில யார் டிசிஷன் மேக்கர்? காங்கிரஸ் கட்சியில யார் டிசிஷன் மேக்கர்? எனக்கு தெரியாதுங்க. காங்கிரஸ் கட்சியில யார் டிசிஷன் மேக்கர்? காங்கிரஸ் தலைவர் தெரியாதுங்க. ஒரு தலைவரா இருப்பாரு, டிசிஷன் யாராவது எடுப்பாங்க, எனக்கு தெரியாது. திரு கார்கே தலைவரா இருக்கிறாரு, ஸ்டார் கேம்பேடர் ராகுல் காந்தி இருக்காரு, மேனிஃபெஸ்டோ கமிட்டி இருக்கு. நீங்க சாம் பிட்ரோடாவுக்கு தானே பதில் சொல்றீங்க, அதுதான் பிரதானம்னு எடுத்துக்கிறீங்க. அப்ப இது அதே தானே பொருந்தும். இங்க ஒரு வேட்பாளர் பேசினாலும் அது இதுதானே சிதம்பரமும் 2011, 12, 13 இதே இந்த டாக்ஸ் தானே அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணாரு. அவர் பேசவும் பேசிருக்காரு, இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் பேசிருக்காரு. நீங்க தான் சொல்றீங்க 11, 12, 13 பாருங்க. பிரதமர் குறிப்பிட்டார் சாம் பிட்ரோடா இஸ் a voice of ராகுல் காந்தி. சோ அப்படிን பார்க்கலாம். இங்க ஒரு வேட்பாளர் வாய்ஸ் ஆஃப் திரு நரேந்திர மோடி யாரா சொல்லுவீங்களா? நீங்க அட் பெஸ்ட் யூ கேன் ப்ராபபிலி சே மிஸ்டர் அமித் ஷா நீங்க இன்டர்பிரேட் பண்ணாலும் அது மக்கள் ஓரளவுக்கு யோசிப்பாங்க. ஒரு வேட்பாளர் சொல்றது இட் இஸ் நாட் பிரைம் மினிஸ்டர்ஸ் வாய்ஸ். ஆனா சாம் பிட்ரோடா இஸ் ராகுல் காந்திஸ் வாய்ஸ். பிரதமருடைய பார்வைக்கு அல்லது கட்சியினுடைய பார்வைக்கு நேர் எதிராக ஒருத்தர் பேசிட முடியுமா? பேசிட்டு இருக்க முடியுமா? நடவடிக்கைக்கு உள்ளாகாம இருக்க முடியுமா? பிஜேபியோட ட்ராக் ரெக்கார்ட்ல சொல்லுங்க, அப்படி விட்டுருவாங்களா? நிச்சயமா அதான் சொல்றேன். அதனால நீங்க யார் பேசுறாங்கன்றது பாருங்க, அதுதான் முக்கியம். பிரதமர் இன்னைக்கு பேசிருக்காங்களா? என்னைக்குமே பேசினது இல்ல, பேசவும் இல்ல, பேசவும் மாட்டார். இந்த 9 வருஷத்துல அவர் ஜனநாயகமா இந்த நாட்டை நடத்தி இருக்காரா இல்லையான்றத மக்கள் தெரியும். ஏன் எல்லாரும் நம்ம ஆனா யூஎஸ்ல சொன்னாதான் நம்ம எல்லாம் கேட்போம், நம்ம யாரும் இந்தியால சொன்னா கேட்க மாட்டோம். நான் இல்ல, நான் என் நாட்டுல தான் எதை சொன்னாலும் நம்புவேனே தவிர வெளியூர்காரங்கிட்ட நான் சர்டிபிகேஷன் வாங்க மாட்டேன். ஆனா பெரும்பாலான ஊடகங்கள் வெளியூர்காரங்களோட சர்டிபிகேஷன் எடுத்துட்டு வந்து
தான் இங்க விவாதமே நடத்துறாங்க. So அதனால நான் கேக்குறேன், இன்னைக்கு அந்த அவங்க கூட இந்தியால வந்து எப்படி இருக்குன்றத சொல்லதான் சொல்லிருக்காங்க. G20 தலைவர்கள் எல்லாம் சர்டிபிகேட் கொடுத்தத யாருங்க ஃப்ரேம் பண்ணி தூக்கிட்டு அலைஞ்சது? ஆமாங்க, G20 தலைவர்களுடைய சர்டிபிகேட்டை யார் எடுத்துட்டு அலைஞ்சது? கவர்மெண்ட் சர்டிபிகேஷன் எடுத்து பழையதுல தப்பே இல்லைங்க. இன்னொரு ஊடகம் பெகாசஸ் இல்ல இந்த வயர் கார்டியன் இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துட்டு வந்து இங்க உட்கார்ந்து பேசுறோமே, அதை பத்தி தான் நான் சொன்னேன். ஓகே, சரி. இப்ப இதுல வந்து இப்ப அவர் பேசக்கூடிய அம்சங்கள் அப்படிங்கிறதுல நீங்க வந்து என்னெல்லாம் காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோல இருந்து கேள்விகள் எழுப்பியிருக்கிறாரு. ஆனா அப்படி ஒரு அதுக்கு பதிலாக அவருக்கு வந்து இப்ப 2 கட்ட தேர்தல் அல்லது அவர் வைக்கக்கூடிய பரப்புரைகளுக்கு வந்திருக்கக்கூடிய நெகட்டிவ் ரிமார்க்ஸ்னால அவங்க வந்து இப்ப டேமேஜ் கண்ட்ரோலுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய இடத்துல இருக்காங்கன்னு சொல்றாரு. அதை அப்படி பார்க்கணுமா? இல்லங்க, அவருடைய ஆப்வியஸா சூர்யா அவர்கள் சொன்ன மாதிரி ஊடகங்கள் எல்லாரோட பொலிட்டிக்கல் பார்ட்டி, குறிப்பாக மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டி மேனிஃபெஸ்டோவை பிரிச்சு மேயணும். நிச்சயமாக அது ஊடகங்களுக்கு அந்த தார்மீக பொறுப்பு. நீங்களே எத்தனை முறை பிரிச்சு மேஞ்சிருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க செஞ்சீங்களான்ற அந்த கேள்வியை பிரதமர் காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ பத்தி ஸ்ரீராம் இங்க பிரிச்சு மேஞ்சிருக்காரு. உங்க நினைவூட்டலுக்கு அந்த தார்மீகத்துல உங்க நினைவூட்டலுக்கு பத்தி எந்த ஊடகங்கள் மேனிஃபெஸ்டோவை கேட்டிருக்காங்க? ஸ்ரீராம் உள்ளிட்டவர்கள் இதே அரங்கத்துல பிரிச்சு மேஞ்சிருக்கீங்க. உங்க வார்த்தையில சொன்னா வித்தின் கோட் நாங்க பண்ணலாம் சார், அது நீங்களும் பண்ணணும். நீங்க நம்ம விவாதிக்காம நீங்க எப்படி பேசிருப்பீங்க? நீங்க பண்ணல, நாங்க விவாதிக்காம நீங்க எப்படி பேச முடியும்? ஊடகங்கள் பண்ணாதத இன்னைக்கும் பிரதமர் என்ன சொல்றாரு? விவாதத்துக்கு நாம எடுக்காத போது நீங்க எப்படி பேச முடியும்? 10 days நான் வெயிட் பண்ணேன் அந்த manifesto ஊடகங்கள் பேசுமான்னு. பேசாத போது அதோட ஐயப்பாட நான் சொன்னேன்னு சொல்றாரு. ஒருவேளை நீங்க ஒரு கரெக்டான பாயிண்ட் எவ்வளவு பேசப்பட்டுச்சு நாம மத்ததெல்லாம் நான் பார்க்கல. எல்லா ஊடகங்களையும் காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவை நீங்களே 10 ஊடகத்துல பேசிருக்கீங்க. உங்க நினைவூட்டல். ஏன்னா நீங்க விவாதிக்க வேண்டிய கட்டாயம் ஒரு நியாயங்க. அந்த கேள்வியை கேட்க வேண்டிய கட்டாயம் இருந்தனால கேட்டோம்ன்றது பாயிண்ட். பேசலாம். பிஜேபி மேனிஃபெஸ்டோ பத்தி பேச வேண்டிய அத பத்தி எந்த கவலையும் பட மாட்டேங்கிறீங்க. சின்ன ஃபேக்சுவல் கரெக்ஷன். இடபிள்யூஎஸ் வந்து அந்த எஸ்பிஐ எக்ஸாம்ல நடந்தது அவர் சொன்னாரு. அது ஒரு வருஷம் 2020 நடந்தது ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் சரி செய்யப்பட்டுட்டது. ஆனால்